எனக்கு ஜுரம் வர மாதிரி இருக்கு. கை கால் எல்லாம் நடுங்குது. நான் போகல அத்தை. ஐயோ, என்னாச்சு? ஜுரம் எதுவும் இல்லையேம்மா, நல்லதானே இருக்க? அது உள் ஜுரம் அத்தை. உடம்பெல்லாம் ஒரே வலியா இருக்கு. இதோட நான் எப்படி ஏற்காடு வரைக்கும் போறது? இன்னொரு நாள் நாங்க போய்க்கிறோமே. இப்போ அக்காவும் மாமாவும் மட்டும் போட்டுமே. சரிம்மா, நீரு, நான் போய் டாக்டரை வர சொல்றேன். டாக்டரா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அத்தை. ஏமா, நீ தானே உள் ஜுரமா இருக்கு, முடியலன்னு சொல்ற. டாக்டர் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா சரியாயிடும். அப்புறமா கிளம்பு. இல்ல அத்தை, இப்ப ஜுரம் இல்ல, வர மாதிரி இருக்கு. நாளைக்கு ஜுரம் வந்துரும். அதான். அதெல்லாம் ஒண்ணும் வராதுமா. நீ என்ன சின்ன குழந்தையா? அப்படியே வந்தாலும் உன் புருஷன் கூடயே வரதானே போறான், அவன் பாத்துப்பான். நீ கிளம்பு. வருண், நீ ரெடி ஆயிட்டியா கண்ணா? இல்லம்மா, ஒரு சின்ன வேலை இருக்கு. என்னப்பா யோசிக்கிற? ஹனிமூன் போக சொன்னா வெண்ணிலா உடம்பு சரியில்லைன்னு சொல்றா, நீ வேலை இருக்குன்னு சொல்ற. என்ன ஆச்சு உங்களுக்கு? அம்மா, ஒண்ணு இல்லம்மா, இதோ நான் இப்ப ரெடி ஆயிடுறேம்மா. சரிப்பா, வெண்ணிலாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லையா? நீ அவ ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணு. நான் போய் கசாயம் வச்சு எடுத்துட்டு வரேன். சரிம்மா. ஏய், உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்னை ட்ரிப்பை கேன்சல் பண்ண சொன்னா மறுபடியும் டிராமா பண்ணி உன் ட்ரெஸ்ஸை என்னைய எடுத்து வைக்க சொல்றியா? ஐயோ இல்லங்க, ட்ரிப்பை கேன்சல் பண்ணலான்னு தான் எனக்கு ஜுரம்னு அத்தை கிட்ட போய் சொன்னேன். ஆனா அத்தை தான் பிடிவாதமா கிளம்புன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏய் ஏய் ஏய், சும்மா நடிக்காத. உன் பிளானே ஹனிமூன் கூட்டிட்டு போய் என்ன உன் வலையில விழ வைக்கணும்னு தானே. ஆனா நீ என்ன பண்ணாலும் அது நடக்காது. வெண்ணிலா, வெண்ணிலா, இந்தாம்மா, இந்த கசாயத்தை குடிச்சா காய்ச்சல் எதுவும் வராது. நீ தைரியமா ஏற்காடு போலாம். குடிமா. வேண்டாம் அத்தை, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். பயப்படாத, இது ஒண்ணும் பண்ணாது. நம்ம வீட்ல யாருக்கு காய்ச்சல் வந்தாலும் இதைத்தான் குடிப்போம், உடனே சரியாயிடும். இது பாரம்பரிய மருந்துமா. இந்தா. வருண், என்னப்பா இன்னும் ட்ரெஸ் எடுத்து வைக்காம யோசிக்கிற? போய் பேக் பண்ணு போ. சரிம்மா. சரி, நீங்க 2 பேரும் சீக்கிரம் கிளம்பி வாங்க. குடு.